தேமுதிக என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் தொடங்கப்பட்டு எழுச்சி பெற்று அந்த எழுச்சி என்பது 10% தேக்கமடைந்து எப்போது திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை நலிவுறத் தொடங்கியதோ அப்போதே அந்த கட்சி செயலிழந்து வந்து ஒரு கட்டத்தில் முடங்கிய நிலைக்கு போனது. நான் சொல்வது கட்சி. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கொடுப்பதாக இருந்தால் எங்களுக்கும் கொடு என்று கேட்க வேண்டும் விசிக. ஏனென்றால் உங்களை விட வலிமை குறைந்த கட்சி தன்னுடைய பேர வலிமையை உயர்த்தி அல்லது மிரட்டி அல்லது ஏதோ ஒரு பேரம் நடத்தி சீட்டு வாங்குகிறது என்றால் நான் விசிகாவை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் என்ன இளிச்சவாயர்களா? தேமுதிகவின் வலிமை விஷயத்தில் முதலமைச்சர் அதீதமாக ஆர்வம் காட்டிவிட்டார், அவசரப்பட்டு விட்டார் என்பதுதான் என் பார்வை. ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி வந்து மாறக்கூடிய கட்சி. ஆனா இவங்க 2016 பிறகு எந்த கூட்டணி போனாலும் ஜெயிக்கல அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்கு. நான் சொல்றேன், என்னை பொறுத்தவரை தேமுதிகவுக்குன்னு ஒரு பெரிய பலமும் கிடையாது, அது பிரயோஜனமே இல்லை, வேஸ்ட் என்பதுதான் என் பார்வை. இவ்வளவு சீண்டுகிற காங்கிரஸை வேண்டாம் என்று சொல்லுகிற தைரியம் திமுகவுக்கு ஏன் வரவில்லை? இதுதான் என் கேள்வி. சிறையிலிருந்து வந்தவுடனேயே அவர் அதிமுக நிர்வாகிகளை சந்திக்க தொடங்கி இருந்தால் அந்த கட்சியில் ஒரு பகுதியினர் கணிசமாக அவர் இயக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், வலியுறுத்தி இருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தை அவர் நழுவ விட்டு விட்டார், மிகுந்த காலத்தை கடத்திவிட்டார். பெண்களுக்கென்ற காவல்துறையில் நவீன அதிரடிப்படையை உருவாக்கி பெண்களுக்கு முன்மாதிரியாக ரோல் மாடலாக தன்னம்பிக்கை ஊட்டுபவராக திகழ்ந்தவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா. அவரோடு இவர்கள் யாரையுமே ஒப்பிட முடியாது என்பதுதான் என்னுடைய பார்வை. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணியில தேமுதிக வந்து இணைந்தது பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. என்ன எப்படி பாக்குறீங்க சார்? தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் ஒரே நேரத்தில் 2 குதிரைகளில் சவாரி செய்ய வேண்டும் என்று விரும்புவதைப் போல அவர்கள் அதிமுகவுடனும் திமுகவுடனும் ஒரே சமயத்தில் கூட்டணி தொடர்பாக பேசியது என்பதே ஒரு அறம் சார்ந்த அரசியல் அல்ல. திருமதி பிரேமலதா அவர்கள் திரும்ப திரும்ப அதை மறுத்தார், 2 முறை அதை மறுத்தார் என்றாலும் கூட நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள் மிக நன்றாக அறிவோம், அதிமுக தரப்புடனும் திமுக தரப்புடனும் அதிகாரபூர்வமற்ற முறையில் தேமுதிக பேசி வந்தது. அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது என்கிற வரை தகவலை தெரிந்து கொள்கிற நிலையில்தான் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். ஆகவே திருமதி பிரேமலதா அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு ஏதோ எந்த விவரமும் தெரியாது என்பதை போல நாங்கள் இன்னும் யாரோடும் பேசவில்லை, இனிமேல் தான் முடிவெடுக்கப் போகிறோம் என்று கம்பி கட்டுகிற கதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் அதிமுகவிடம் 15 எம்எல்ஏ சீட்டும் 1 ராஜ்யசபா சீட்டும் அது தவிர வேறு சில விஷயங்களும் பேசினார். ராஜ்யசபா திமுகவிடம் 10 எம்எல்ஏ 12 அப்புறம் 10 1 ராஜ்யசபா கேட்டார். கடைசியில் இது எப்படி செட்டில் ஆனது என்பதெல்லாம் நாட்டுக்கு தெரிந்த விஷயம்தான். ஊடகத்தை ஒரு பகுதி வெளிவந்திருக்கிறது. பாலில் தேன் கலந்துருக்குனாங்களே, பாலில் தேன்லாம் உழல, ஏதோ சில செட்டில்மெண்ட்டுகள் ஆயிருக்கு, அப்படி வேணாலும் சொல்லலாமே தவிர பால் தேனெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்தவரை அதிகாரபூர்வமற்ற தகவல்களை வெளியிடுவதற்கு முன் நமக்கு எல்லாம் தெரிந்த செய்தியே பேசுவோம். தேமுதிகவுக்கு என்ன வலிமை இருக்கிறது என்று கருதி 2 பேரும் மாறி மாறி கூப்பிட்டார்கள் என்பதை எனக்கு வியப்பளிக்கிறது. தேமுதிக என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் தொடங்கப்பட்டு எழுச்சி பெற்று அந்த எழுச்சி என்பது 10% தேக்கமடைந்து எப்போது திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை நலிவுறத் தொடங்கியதோ அப்போதே அந்த கட்சி செயலிழந்து வந்து ஒரு கட்டத்தில் முடங்கிய நிலைக்கு போனது. நான் சொல்வது கட்சி. அப்படி இருந்த தேமுதிகவுக்கு இப்போது என்ன வாழ்வு வந்து விட்டது என்று அதிமுகவும் திமுகவும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தன. ஏன் அழைத்தன? அதாவது தாவேகாவுடன் சேரக்கூடாது என்பது ஒன்று, இரண்டாவது நாம் எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும், அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், 5000 ஓட்டோ 2000 ஓட்டோ இருக்கிற கட்சியை கூட கூப்பிட்டு கொள்ள வேண்டும்,
அதற்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்ற பரிதவிப்பில் மாறி மாறி 2 கழகங்களும் பேரம் பேசின அந்த கட்சியிடம். ஆனால் அதற்கு பெரிய ஓட்டு இருக்கிறதா? 0.05 கிட்டத்தட்ட சைபர், சைபருக்கும் 1க்கும் நடுவுல. அதுக்கு ராஜ்யசபா என்ன வேண்டி இருக்கிறது? எடப்பாடியாவது போன தேர்தலில் ஒத்துக்கொண்டார், கொடுக்க தயாராக இருந்தார். திமுகவுக்கு என்ன அழுத்தம், என்ன நிர்பந்தம்? அவங்க இப்படியாவது உங்களிடம் இருக்கக்கூடிய விசிகாவை விட வலிமை இழந்த கட்சி தான் தேமுதிக. உங்களிடம் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு தேமுதிகவுக்கு கிடையாது. நான் நியாயமாக பார்த்தால் தூண்டிவிடவில்லை. தூண்டிவிட்டாலும் அவர்களுக்கு சொரணை வரப்போவதில்லை. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கொடுப்பதாக இருந்தால் எங்களுக்கும் கொடு என்று கேட்க வேண்டும் விசிக. ஏனென்றால் உங்களை விட வலிமை குறைந்த கட்சி தன்னுடைய பேர வலிமையை உயர்த்தி அல்லது மிரட்டி அல்லது ஏதோ ஒரு பேரம் நடத்தி சீட்டு வாங்குகிறது என்றால் நான் விசிகாவை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் என்ன இளிச்சவாயர்களா என்று கேட்கிறேன். தலித் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி உங்களிடம் இருப்பதாக கூறிக்கொள்ளும் நீங்கள் தேமுதிகவை விட இளைத்த கட்சியா? இது சிண்டு முடிகிற மாதிரிலாம் இருக்கு. சிண்டு முடிகிறது இல்ல, ஏமாந்து போயிருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். யாரு? விசிகா. மற்ற கட்சிகள்லாம் அதே தான் நான் என்ன சொல்றேன் சார். உங்களுக்கு என்ன, உங்களால கேட்க முடியலையா? ஏதோ காலேஜ் பிரச்சனையில இருந்து அந்த உதவி செஞ்சாங்க, இந்த உதவியில இருந்து மீட்டாங்க, இப்படி பல தகவல்கள் வருது. அந்த தகவல்களுக்குள்ள நான் போக விரும்பல. அவற்றில் சில செய்திகள் அடிப்படை அற்றவை என்று ஒதுக்க முடியாது. ஏனென்றால் காலேஜ் கைமாறி விட்டது என்கிறார்கள், அதற்கு உபகாரம் செய்ததாக சொல்கிறார்கள். இவையெல்லாம் ஊர்ஜிதம் செய்யப்பட வேண்டிய தகவல்கள். ஆனால் அரசியல் ரீதியாக தேமுதிகவுக்கு என்ன வலிமை இருக்கிறது? ஆகவே முதலமைச்சர் அவசரப்பட்டு விட்டார், ஒரு வலிமை இல்லாத கட்சியை இழுத்துக்கொண்டு. ஆனால் அதையே சில ஊடகவியலாளர்கள் ராஜதந்திரம் என்று சித்தரிக்கிறார்கள். அதே ஊடகத்தில் உள்ளவங்க தான் சொல்றாங்க 3 கோடி ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிலத்தை 12 கோடி ரூபாய் கொடுத்து தலையில கட்டிட்டாங்க ஏலம் மூலமா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம். அந்த தேமுதிக ஒருவேளை அதிமுகவுடன் போய்விடுமோ அல்லது விஜயுடன் போய்விடுமோ, முதலமைச்சர் தன் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோணத்தில் இதை செய்தார் என்கிற வகையில் இதை ஏற்கலாமே தவிர, தேமுதிகவின் வலிமை விஷயத்தில் முதலமைச்சர் அதீதமாக ஆர்வம் காட்டிவிட்டார், அவசரப்பட்டு விட்டார் என்பதுதான் என் பார்வை. தேமுதிக குறித்து நீங்க பேசுறதுனால ஒரு விஷயம் தகவல் சொல்றேன். 2011 தான் முதல்ல அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க. 2011 அதிமுகவோட, 2016 மக்கள் நல கூட்டணி வச்சிருந்தாங்க. 2019 என்டிஏ கூட்டணி, 2021 அமமுக கூட்டணி. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறக்கூடிய கட்சின்னு. ஆனா இவங்க 2016க்கு பிறகு எந்த கூட்டணி போனாலும் ஜெயிக்கல அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்கு. நான் சொல்றேன், நான் அதை நிறைவாக கூறலாம் என்றிருந்தேன், நீங்கள் முன்கூட்டி கேட்டு விட்டீர்கள். 2011 தேமுதிக வலிமையோடு இருந்தது. அன்றைக்கு அதிமுகவோடு அந்த கூட்டணியை ஏற்படுத்தியவர்களில் முக்கிய பங்கு வகித்தவர் துக்ளக் ஆசிரியர் மறைந்த சோ அவர்கள். ஆகவே அப்போது அதிமுக தரப்பிலிருந்து இரவு நேரங்களில் அம்மாவுடைய பிரதிநிதியாக நாளை தலைமை கழக வேலையை முடித்துவிட்டு இரவு திரு சோ அவர்களை சந்திக்க வருவார்கள். அம்மா அவர்களுடைய செய்தியை சுமந்து கொண்டு வருவார்கள். ஆகவே அத்தகைய பேச்சுவார்த்தைகளில் நான் இல்லாவிட்டாலும் அந்த சமயத்தில் அலுவலகத்தில் இருந்திருக்கிறேன். அவர்கள் சென்ற பிறகு திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் திரு சுதீஷ் அவர்களும் திரு சோ அவர்களை சந்திக்க வருவார்கள். இருவரும் சென்ற பிறகு, 2 தரப்பும் சென்ற பிறகு அம்மா அவர்களோடு திரு சோ அவர்கள் தொலைபேசியில் உரையாடிவிட்டு 11:30-12 மணிக்கு தான் வீட்டுக்கு போவார். அதுவரை நான் உடன் இருந்திருக்கிறேன். பல நேரங்களில் அவரோடு கார்டனுக்கு போயிருக்கிறேன். அப்போது விஜயகாந்த் என்கிற வலிமையான சக்தி இருந்தார். இன்னொரு தகவல் உங்களுக்கு கூடுதலாக சொல்லுகிறேன். அந்த தேர்தலில் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற கருத்தை அம்மா அவர்களிடம் அதிமுகவுடைய முன்னணி தலைவர்கள் வலியுறுத்தி அது எடுபடாமல் போய் அவர்கள் திரு சோ வழியாக அம்மா அவர்களுக்கு எடுத்து சொல்லுவதற்கு முற்பட்டார்கள். செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேமுதிகவுடன் முழு மனதுடன் கூட்டணி வைக்கவில்லை, என்னால் அறுதியிட்டு கூற முடியும். அப்போ கூட அதாவது விஜயகாந்த் கூட ரொம்ப ஒரு இணைப்பா இல்லை, கூட்டணி அமைக்கும் போது பிரேமலதா சுதீஷ் மட்டும்தான் வந்திருந்தாங்கன்னு சொல்லி. இல்லை திரு விஜயகாந்த் அவர்கள் போயஸ் கார்டன் சென்று சந்தித்தார், அதெல்லாம் நடந்தது. ஆனால்
முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே முட்டி கொண்டு விட்டது அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும். அம்மா அவர்கள் அப்போது அதை வெளிப்படையாக போட்டு உடைத்தார். இந்த கூட்டணி இல்லாவிட்டாலும் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் என்று சொன்னார். அதுதான் அவரது பார்வையாக இருந்தது. ஆனால் திரு சோ அவர்கள் வலிமையாக கூட்டணி இருக்க வேண்டும், அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற கருத்தை செல்வி ஜெயலலிதாவிடம் எடுத்துரைத்தார். நீங்கள் சொன்னது மாதிரி அதன் பிறகு மாறி மாறி கூட்டணி வைத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொல்லாமல் விட்ட ஒரு பகுதி என்னவென்றால், கேப்டன் விஜயகாந்த் இருந்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சித்து வந்தார். அது மாறவே மாறாத வார்த்தைகள். இன்றைக்கு கூட நான் பார்த்தேன், அவருடைய பதிவு ஒன்று மிகச் சிறப்பாக பொருத்தமாக இருந்தது. நேற்று தினம் மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி என்ற கொள்கையெல்லாம் முதலமைச்சர் பேசிய நிலையில் அது பற்றி விஜயகாந்த் பதிவு செய்திருக்கிறார். எங்களுடைய மாநில சுயாட்சி என்ன? மாநிலத்தில் நாங்கள் மட்டும் கொள்ளையடிக்க வேண்டும் என்பது. மத்தியில கூட்டாட்சி என்பது என்ன? கூட்டணியில் சேர்ந்து அங்கே கொள்ளையடிக்க வேண்டும் என்பது. இதுதானே உங்கள் கொள்கை என்று திரு விஜயகாந்த் காட்டமாக பேசியிருப்பது சமூக வலைத்தளங்களில் நேற்று முதல் வைரலாகி வருகிறது. ஆகவே விஜயகாந்த் விரும்பாத ஒரு கூட்டணியை பிரேமலதா அமைத்திருக்கிறார். அதான் சார், பாஜக கூட நேற்று அறிக்கை விட்டிருந்தாங்களே, அதாவது கேப்டனுடைய ஆன்மா உங்களை மன்னிக்காது அப்படின்னு. இல்லை, நான் அந்த மாதிரி போக விரும்பவில்லை. ஆனால் தேமுதிகவை தோற்றுவித்த அந்த தலைவர், அவர் இருந்தபோது மாறி மாறி ஒரு 2 பேரோடும் சேர்ந்திருந்தால் இதை நீங்கள் நியாயப்படுத்த முடியும். அவர் இருந்தபோது இறுதி வரை எதிர்த்தார். கலைஞர் கூட பழம் நழுவி பாலில் விழும் என்று 2 தேர்தல்களில் எதிர்பார்த்தார். 2011 எதிர்பார்த்தார், 16 எதிர்பார்த்தார். 16 எதிர்பார்த்ததுதான் அந்த வசனம். ஆனால் 11 அந்த எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. அதற்காக ஒரு பத்திரிகையாளரை தூதராக பயன்படுத்தினார். அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆகவே எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு பெரிய வலிமை கிடையாது. ஆகவே அது திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்திவிடப் போகிறது என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் திமுக தரப்பில் எனக்கு என்ன சொல்லப்பட்டது என்றால், இன்றைக்கு கூட முரசொலியிலே அது ஒரு கட்டுரையாக வந்திருக்கிறது. எனக்கு அது வெறும் வியப்பை அளித்தது. முரசொலியிலே அந்த மாதிரி கட்டுரையெல்லாம் வெளியிட மாட்டார்கள். இவ்வளவு பெரிய முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் முரசொலிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடைந்திருக்கிறது. அதன் காரணமாக அது வட மாவட்டங்களில் பலவீனமாகி இருக்கிறது. அதிலே ஒரு பிரிவு அதிமுகவிடம் போயிருக்கிறது. ராமதாஸ் இங்கு வர முடியாத நிலைமை இருக்கிறது. ஆகவே வட மாவட்டங்களில் ஓரளவு செல்வாக்குள்ள தேமுதிகவை ஸ்டாலின் இணைத்துக் கொண்டார். தென் மாவட்டங்களிலும் தெலுங்கு பேசும் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்று கருதி இணைத்துக் கொண்டார் என்று இப்படி சுருக்கி நியாயப்படுத்த வேண்டிய நிலைமை திமுகவுக்கு நேரிட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை தேமுதிகவுக்குன்னு ஒரு பெரிய பலமும் கிடையாது. அது பிரயோஜனமே இல்லை, வேஸ்ட் என்பதுதான் என் பார்வை. ஆனா திமுக ஒரே கல்ல 2-3 மாங்காய் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளம் சொல்றாங்க. அதாவது தேமுதிக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்ததுனால காங்கிரஸ்க்கு ஒரு பக்கம் ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க, மத்த பிற கூட்டணி கட்சி சார் அவ்வளவு சிக்னல்லாம் எதுக்கு கொடுக்கணும்? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. இல்ல, ஒரு சிக்னலும் கொடுக்கல. ரொம்ப சிலாகிச்சுக்கிறாங்களே. ஒரு சிக்னலும் கொடுக்கல. தேனாம்பட்ட சிக்னல் நின்றுட்டு தான் பேசணும். அதெல்லாம் ஒரு சிக்னலும் அதெல்லாம் கிடையாது. நீங்க காங்கிரஸுக்கு எச்சரிக்கை கொடுக்கிற தைரியம் திமுகவுக்கு இருந்தால், நானும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னை போல வேறு 1-2 ஊடகவியலாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு சீண்டுகிற காங்கிரஸை வேண்டாம் என்று சொல்லுகிற தைரியம் திமுகவுக்கு ஏன் வரவில்லை? இதுதான் என் கேள்வி. அந்த தைரியம் வராது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான், ஒண்ணுமே இல்லாத தேமுதிகவை வலிய போய் ஒரு அமைச்சரை மாறி மாறி இந்த பேச்சுவார்த்தையிலேயே ஈடுபடுத்தி அவர் மனவாடு மாట్లాடி அந்த அணியை கொண்டு வருவதற்கு பெரும்பாடுபட்டார். ஆகவே இது காங்கிரஸ் எல்லாம் அப்படி உதறிவிட முடியாது. தேமுதிக, ஓபிஎஸ் இவர்களை தொடர்ந்து திருமதி சசிகலா அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு ஒரு சமூக வழியிலெல்லாம் பரபரப்பா பேசப்படுது. அவங்க கட்சி அப்படி ஆரம்பிச்சா அதுக்கான வாக்கு வங்கிகள்லாம் ஏதாவது இருக்கா, இல்லை எப்படி என்ன கான்செப்ட்ல கட்சி ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க? திருமதி சசிகலா அவர்கள் மீது எனக்கு மரியாதை உண்டு. செல்வி ஜெயலலிதா அவர்களோடு கடைசி ஒரு 18-20 ஆண்டு காலம் அடிக்கடி சந்தித்து உரையாடுகிற நான் வாய்ப்பை பெற்றோம் என்ற முறையில் திருமதி சசிகலா அவர்களோடும் உரையாடுகிற வாய்ப்பை பெற்றிருந்தேன். திருமதி சசிகலா அவர்கள் சிறையில் இருந்து திரும்பிய பிறகு அப்போது அவருக்கு இருந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டார் என்பதுதான் என்னுடைய பார்வை. திருமதி சசிகலா அவர்கள்
4 ஆண்டு காலம் சிறையில இருந்துவிட்டு வெளியே வந்தபோது பெரும் வரவேற்பு அதிமுக தொண்டர்களால் ஆமா. அளிக்கப்பட்டது. பெங்களூர்ல இருந்து சென்னை வர்றதுக்கு கிட்டத்தட்ட அது 24 மணி நேரம் அதிமுகவினுடைய தலைமை அதை விரும்பவில்லை. ஆனாலும் ஆங்காங்கே தொண்டர்கள் இயல்பாக ஆங்காங்கே அவரவர்களுடைய பகுதியிலே போய் கொடியை அசைத்து அவரை வரவேற்றார்கள். அதிமுக கொடி கட்டிய காரில் தான் வந்தார். அதன் பிறகு அவரை அலட்சியமாக அதிமுக நடத்தியது. சிறையிலிருந்து வந்தவுடனேயே அவர் அதிமுக நிர்வாகிகளை சந்திக்க தொடங்கியிருந்தால் அந்த கட்சியில் ஒரு பகுதியினர் கணிசமாக அவர் இயக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், வலியுறுத்தி இருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தை அவர் நழுவ விட்டு விட்டார். மிகுந்த காலத்தை கடத்தி விட்டார். அதன் பிறகு அனைவரையும் இணைத்துச் செல்லுகிற முயற்சியை தாமதமாக தொடங்கினார். அதற்குள் நிறைய நடந்துவிட்டன. இப்போது அவரது சகோதரர் வழியாக ஒரு முயற்சி எடுத்து குறிப்பிட்ட ஒரு 20, 25 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தலாமா என்கிற யோசனையை அவர் செய்து கொண்டிருப்பதாக நானும் கேள்விப்படுகிறேன். அது தொடர்பாக பலரையும் அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது அதிமுகவை சில தொகுதிகளில் தோற்கடிப்பதற்கு வேண்டுமானால் அந்த முயற்சி பயன்படுமே தவிர பெரிய அளவில் வெற்றி பெறும் அவருடைய முயற்சி என்று நான் கருதவில்லை. ஆக மொத்தம் எல்லாருமே சேர்ந்து அதிமுக வந்து தோல்வி அடைய தான் பிளான் பண்றாங்க போல. இல்லை, அது தனிப்பட்ட ரீதியில் ஒரு கசப்புணர்ச்சி அதிகரிக்கிற வகையில் பல நிகழ்ச்சிகள் நடந்துவிட்டன. அதாவது இப்போது இருப்பவர்கள் போதும், அதிமுகவுக்குள் இருப்பவர்கள் போதும், வெளியேறியவர்களோ விலக்கப்பட்டவர்களோ தேவையில்லை என்கிற கடினமான நிலைப்பாட்டை உறுதியாக திரு எடப்பாடி கடைபிடிப்பதால் அவருக்கு எதிராக எல்லோரும் ஒருமுகமாக திரும்புகிறது என்பது நடந்துவிட்டது. அதிலே விதிவிலக்காக பாரதிய ஜனதா தலையிட்டதால் திரு டிடிவி தினகரன் எடப்பாடி பக்கம் போனாரே தவிர அவரும் எடப்பாடியை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு புறப்பட்டவர்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக மொத்தம் எல்லாரும் அம்மாவுடைய ஆட்சி அமைக்கணும், அம்மாவோட ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு தனித்தனியா கட்சி ஆரம்பிக்கிறதுனால வந்து அது அதிமுக பலவீனத்தை தானே ஏற்படுத்தும். அந்த நோக்கம் நிறைவேறுமா என்பதில் எனக்கும் கேள்விக்குறி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக ஏதாவது அதிருப்தி, மௌன அதிருப்தியாக ஒரு அலையாக மையம் கொண்டிருந்தாலே ஒழிய, அது ஏதாவது இருந்து வெளிப்பட்டாலே ஒழிய, மற்றபடி அந்த அம்மாவின் ஆட்சி என்பது 2026 வருவதற்கான வாய்ப்புகள் சுருங்கிக் கொண்டே இருக்கின்றனவோ என்றுதான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை அம்மாவினுடைய ஆட்சி என்று நான் குறிப்பிட மாட்டேன். அதிமுக வேணுமானால் குறிப்பிடலாம். அம்மா அவர்களுடைய ஆட்சி தனித்துவமான ஆட்சியாக இருந்தது. 24ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் வருகிறது. தன்னுடைய ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் முத்திரை பதிக்கக்கூடிய திட்டங்களை தந்தவர் செல்வி ஜெயலலிதா. சேலம், தருமபுரி உள்ளிட்ட சில மாவட்டங்களில் பெண் குழந்தைகள் பிறந்தால் உடனே கொன்று விடுகிற அவலம் இருந்தது. வளர்க்க முடியாமல் கள்ளிப்பால் கொடுத்து கொன்று விடுவார்கள் என்கிற ஒரு வழக்கம் இருந்தது. அதற்கு தொட்டில் குழந்தைகள் திட்டம் மூலம் முடிவு கட்டியவர் செல்வி ஜெயலலிதா. சென்னையினுடைய குடிநீர் பஞ்சத்தை போக்குவதற்கு புதிய வீராணம் திட்டத்தை கொண்டு வந்தவர் ஜெயலலிதா. சமூக நீதியை பாதுகாப்பதற்கு இடஒதுக்கீட்டை 69% இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வருமோ என்றிருந்த நேரத்தில் அரசியல் சட்டத்தின் 9வது அட்டவணையில் அதை இணைத்தவர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள். பெண்களுக்கென்ற காவல்துறையில் நவீன அதிரடிப்படையை உருவாக்கி பெண்களுக்கு முன்மாதிரியாக, ரோல் மாடலாக, தன்னம்பிக்கையூட்டுபவராக திகழ்ந்தவர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா. அவரோடு இவர்கள் யாரையுமே ஒப்பிட முடியாது என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓகே, நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.